ஜெய் சாயிராம். நம் வாழ்க்கையை நாம் தான் உருவாக்க வேண்டும். 1000 முறை தோல்வியுற்றாலும் லட்சிய நோக்கத்திலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காமல் நம் வாழ்வை நாம் உருவாக்கிக் கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இதை கேட்டுவிட்டு ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள். நாளையே நீ ஏங்கி கேட்டது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும். நிச்சயமாக உன் கையில் நான் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பு பிரியமே, வெற்றிகள் அதிகமாகவே உன் வசம் வர விருப்பப்படுகிறது. தோல்வி என்பது நீ எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறாமல் போவது மட்டுமல்ல என் பிரியமே, எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தோல்வி. அதுதான் வறுமையைக் கண்டு எப்பொழுதும் வாடாதே என் பிரியமே. வறுமைதான் உன்னை வெற்றியை நோக்கி ஓட கற்றுக் கொடுக்கும். வெற்றியை நோக்கி ஓடுவதற்கான பாடமே அந்த வறுமையிலிருந்துதான் உனக்கு கிடைக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வை நீதான் உருவாக்க வேண்டும். அதை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பும் உன்னிடத்தில்தான் இருக்க வேண்டும். நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருந்தால் எதையுமே மிக சுலபமாக உன்னால் சாதித்துவிட முடியும். நீயாக தேடி சென்று யாருக்கும் உபதேசம் செய்யாதே என் பிரியமே. உன்னை உதாசீனம்தான் படுத்துவார்கள். மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே உதாரணமாக வாழ்ந்து காட்டு. அப்பொழுதுதான் உபதேசம் கேட்டு அவர்களே உன்னை தேடி வருவார்கள். நிச்சயமாக வாழ்வில் எப்பொழுதும் சுலபமான பாதையை விட மிக சுலபமான பாதையை விட கடினமான பாதையை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய பலம் என்ன என்பதை உன்னாலாகவே உணர்ந்து கொள்ள முடியும். சுலபமாக இருக்கும் பாதைதான் நிச்சயம் உன்னுடைய இலக்குகளை சென்று அடையவே அடையாது. கடினமாக இருக்கும் பாதைகள்தான் நிச்சயம் உன்னை தோல்வியடையவும் செய்யவே செய்யாது. நான் கூறுவது புரிகிறதா என் பிரியமே? உனக்கான நல்ல நேரம் வரட்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்காதே. அப்படி நீ தள்ளி போடும் பொழுது வீணாகும் பல நல்ல நேரங்களை வாழ்வில் நீ திரும்ப பெறவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள கற்றுக்கொள். மிக சிறந்த நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் உன்னால் முடியாது என்று சொல்ல அத்தனை விஷயங்களுமே உனக்கு சாதகமாக முடியும்படி அந்த நேரமே உனக்கு வழிவகுக்கும். நீ செய்யும் சின்ன சிறு செயல்களிலிருந்துதான் உன்னுடைய எதிர்காலமே பிறக்கிறது என் பிரியமே. உன்னுடைய திறமைகளும் செயல்களும் தான் உனக்கான எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள். அதனால் உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளும் செயல்களுக்கு அதீத முக்கியத்துவத்தை கொடுக்க பழகு. கடந்து போன வாழ்வை பற்றியும் உன்னை விட்டு விலகி போனவர்களை பற்றியும் கடந்து போன நாட்களை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இப்பொழுது தொடங்கினால் கூட உன்னால் சாதிக்க முடியும். வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்க முடியும் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? இன்னமும் யோசித்து கொண்டே இருக்காதே என் பிரியமே. யோசித்து கொண்டே இருப்பதை விட வேறு எதுவுமே தாமதமே இல்லை. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை துன்பங்கள் வந்தால் துவண்டு போய் கண்ணீர் சிந்தி கலங்கி நிற்காதே. துன்பங்களை யார் ஒருவர் எதிர்கொள்கிறார்களோ அவர்கள்தான் இரும்பை போன்ற உறுதியையும் வலிமையையும் பெறுகிறார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் எதையும் எதிர்கொள்ளும் வலிமையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் 1000 சோகங்கள் இருக்கத்தான் செய்யும் என் பிரியமே. 1000 சந்தோஷங்களும் கூடவே இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் வேதனைகள் மட்டுமே உன்னுடைய வாசலில் வந்து நின்றாலும் கூட
வேதனை மட்டுமே வந்து நின்றாலும் கூட எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் தைரியமும் மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் வாழ்வின் இறுதி வரை மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ என் பிரியமே, நிச்சயமாக நிம்மதி உன்னுடன் இருக்கும், உன் வாழ்விலும் இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு இரு. உனக்கு தகுதியானது எதுவோ அது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விட நல்ல விதமானதாகவே உனக்கு வந்து சேரும். ஒரு செயலை செய்ய துவங்கிவிட்டு அதை முழுமையாக செய்து முடிக்கவில்லை என்றால், அதை முழுவதுமாக செய்ய முடிக்கவில்லை என்றால் தோற்றுவிட்டாய் என்று அர்த்தமல்ல. எதையுமே நம்மால் செய்ய முடியாது என்ற அர்த்தமும் கிடையாது. உன்னுடைய பின்னடைவுகளுக்கு என்ன காரணம் தெரியுமா என் பிரியமே? உன்னை ஜெயிக்க விடாமல் தடுத்தது எது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அதை திருத்திக் கொண்டு தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இரு. முயற்சித்து கொண்டே இரு. நீதான் எப்பொழுதும் எதிலுமே முதல் இடத்தில் இருப்பாய், முதல் இடத்தில் இருப்பாய். மற்றவர்களைப் போல இருப்பதற்கு நீ எதற்காக பிள்ளையே? மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு நீ எதற்காக? யாரைப் போல இருப்பது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு, புதியதாக இருப்பது எப்படி, தனித்துவமாக இருப்பது எப்படி என்று சிந்தனை செய். நீ நீயாகவே இருப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து செயல்படு. அதுதான் மிக சிறந்த வழியாகவே இருக்கும். மற்றவர்களின் அடையாளத்தின் பின்னால் பாதுகாப்பாக நின்று கொள்வதை விட உன்னுடைய தனித்துவமான அடையாளம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதன் பின்னால் ஓடப்பழகு. வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக பிரம்மாண்ட நிலையை உயர்த்தி காட்டும். உன்னுடைய வாழ்வை நீ உருவாக்கி காட்டிவிட என் பிரியமே. ஒழுக்கமாக நடக்கவில்லை என்றால் எதுவுமே உனக்கு கைகூடவே கூடாது. தினமும் நடக்கவில்லை என்றால் அனைத்துமே உனக்கு கைகூடாமல் போய்விடும். சோம்பேறியாக இருந்து உன்னுடைய உடலை நீயே கெடுத்து கொள்ளாதே என் பிரியமே. நீயே கெடுத்து கொள்ளாதே. இறைவன் உனக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறான். அனைத்தையும் செய்யும் அளவிற்கு உனக்கு திறமையையும் மன வலிமையையும் தாராளமாகவே இறைவன் உனக்கு வழங்கியிருக்கிறான். அதை வைத்து எப்படி ஓட வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், எப்படி வெற்றியடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டும் உன்னுடைய தன்னம்பிக்கையே. வாழ்க்கையில் இப்பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் என் பிரியமே. வழி தெரியாமலும் இருக்கலாம். அதற்காக வழி காட்டுகிறேன் என்று உனக்கு விருப்பமில்லாத வழியை மற்றவர்கள் யாராவது காட்டினால் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே என் பிரியமே. அது வழி அல்லவே அல்ல, வாழ்க்கை சிறை என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக செயல்பட கற்றுக்கொள். உன்னை அவமானப்படுத்துபவர்களைக் கண்டு விலகி நிற்க கற்றுக்கொள். ஆனால் எதற்காக அவமானப்பட்டோமோ அதிலிருந்து வெற்றி பெற வழியை தேடி கண்டுபிடி. அதுவே உனக்கு மாலையாக மாறும். தகுதி படைத்தவை அனைத்தையும் உனக்காகவே வந்து சேரும். ஆம் என் குழந்தையே, இது எனக்கு தெரியாது, சரிவராது என்று சொல்வதை நிறுத்திவிட்டு எதை எப்படி கையாள்வது என தெரிந்து கொள்ள கற்றுக்கொள். அளவோடு வாழ்ந்தால் வளமாக வாழலாம். எல்லாவற்றுக்கும் குறுக்கு வழியை தேடிக்கொண்டே இருக்காதே. குறுக்கு வழி சீக்கிரம் சென்று சேர்ந்து விடும்தான், அதில் தவறே கிடையாது. ஆனால் நேர் வழி நேரம் எடுத்தாலும் நேர்த்தியான பாதையில் உன்னை வழிநடத்தும் என்பதையும் புரிந்து கொள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பாகவும் எவர் முன்பாகவும் எப்பொழுதுமே மண்டியிடுவதே கிடையாது. உன்மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் சிதைந்து விடாமல் பார்க்க கற்றுக்கொள். ஒவ்வொருக்குள்ளும் ஒரு பேராற்றல் ஒளிந்திருக்கிறது. அது வெளியே வரும் தருணம் அவரை எதிர்த்து நிற்கும் அனைத்து தடைகளும் தலை தெறிக்க ஓடிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
ஆம் என் பிரியமே, உனக்குள்ளும் இருக்கும் பேராற்றல் எது என்பதை நீ கண்டுபிடி. உன்னுடைய வாழ்வை நீயே உருவாக்க கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்வில் உயர்வடைய வைக்கப் போகிறது. பிரம்மாண்ட வளர்ச்சியை உன்னில் பார்க்கப் போகிறது. தோல்விகள் வந்தால் அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். நீ நினைக்காத பிரகாசத்தை, நீ நினைக்காத பிரம்மாண்டத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் நான் காண்பிப்பேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் கூறுவது புரிகிறதா? அப்பாவின் வாக்குப்படிதான் நீ எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சில நேரம் உன்னுடைய மனப்போராட்டத்தினால் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் திக்கித் தவிக்கிறாய். மனதில் குழப்பத்தை வைத்துக் கொள்ளாதே. நிதானமாக இரு, பொறுமையாக இரு. அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நான் இருக்கிறேன். உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும். ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகிவிடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம்.
உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான், வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எனவே எதற்கும் சோர்ந்து போகாதே. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும், உனக்கு வந்திருக்கும் சூழ்நிலையையும், உனக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் கண்டு நெஞ்சு உடையாதே, கலங்கி விடாதே. முடிந்து போன வாழ்க்கையும் காலமும் திரும்பி வரப்போவதில்லை. எனவே நல்ல சிந்தனையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் தந்தை நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்களை நான் சொல்கிறேன், நீ கேட்பாயா? உன்னை யாராவது கோபப்படுத்தினால் அந்த நிமிடம் மௌனமாக இரு. உன்னை யாராவது விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. உன்னை யாராவது பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்து உன் அருகில் வந்தால் அப்பொழுது பொறுமையாக இரு. உன்னை யாராவது மனம் நோகும்படி பேசினால் அப்பொழுது மனம் நொந்து விடாமல் இரு. அது மட்டும் அல்லாமல் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மறந்தும் கூட கண்ணீர் விட்டு விடாதே. இது அவர்கள் ஜெயிப்பதற்கு சமம், நீ தோற்பதற்கு சமம். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன், அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள்
சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு, அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையே, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா. நம்பிக்கையோடு இரு. இந்த ஒன்றே மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எட்டியே விடலாம். இதை கேட்கும் இந்த நொடியே உன் கைகளில் உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்க உன் சாயிநாதா தயாராகிவிட்டேன் என்பதை புரிந்து கொள். நினைத்தது ஏங்கி தவிக்கிறது, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எல்லாம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். உன்னிடம் அதை சேர்க்க வேண்டியது உன் சாயப்பாவின் கடமைதான். என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும். இனி உன் வாழ்க்கை சுகமாகதாக மாறப்போகிறது. உன் மனம் குளிரும் அளவிற்கு மங்கள செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். கேட்ட நொடியே மகிழ்வாய், மகிழ்ந்து நிற்பாய். நிச்சயம் என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன்.
எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். என் அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே.